இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிந்திக்கிறவன் சீமான் பக்கம் நிற்பான். சிந்திக்கிறவன் சீமான் பக்கம் நிற்பான். சிந்திக்காம ஒரு சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறவனுக்கு யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது தேவை இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பான முறையில நீங்க சொல்றது முழுமையாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம். தற்போது கூட சிலர் வந்து தன்னோட சுயலாபத்துக்காக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி நம்ம தேனி மாவட்டத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தேனி மாவட்டத்துல போடி விளக்கு அப்படிங்கிற பகுதியில உள்ள ஒரு கண்மாய், அதாவது முல்லை பெரியாறிலிருந்து வரக்கூடிய நீரை வயக்காடுகளுக்கு நெல் வயல்களுக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு நீர் தேக்கக்கூடிய இடத்துல ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு நட்டு வைத்த பனைமரங்களோட வரும்போது நான் பார்த்துட்டு வந்தேன். ஆமா, அதை பத்தி உங்க கருத்து அது எப்படி இருக்குன்னு இல்லை, எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. அதாவது 7 வருடங்களுக்கு முன்னால் நட்டு வச்ச ஒரு இல்லை பல பனை விதைகள் நட்டு வச்சோம். பனை வந்து இன்னைக்கு நான் நட்டேன்னா என்னுடைய வாரிசுகள் தான் அதை அனுபவிக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட அதை அறிமுகப்படுத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய பனை மரங்கள் 10 12 பனை மரங்கள் பார்வைக்கு தெரியுது. அப்ப அறிமுகப்படுத்தின உடனேவும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னாங்க. அப்ப நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, அதை வச்சு 7 வருஷம் ஆச்சுங்க, இப்போதாங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு உடனே மனசுல பட்டது என்ன அப்படின்னா, இதுதான் வளர்ச்சி, நாம் தமிழர் வளர்ச்சி மாதிரி தான். இந்த மரம் வளர்ந்து நாளைக்கு பழம் கொடுக்கும்போது இந்த நாம் தமிழர் ஆட்சியில என் வாரிசுகள் அதை சாப்பிடும்னு நான் சொன்னேன்.